கிறிஸ்துமஸ் ஈவென்ட்ஸ் ஒற்றைக்கண் பிரசங்கியார் என்று பிரபலமாக அழைக்கப்படுகிறவர். அந்நாட்களில் இவர்களுக்கு கொடுக்கப்பட்ட சம்பளம் வெறும் 17 பவுண்டுகள் வருடத்திற்கு, வாரத்திற்கு 33 பென்சுகள். அதாவது இந்நாட்களில் வருடத்திற்கு சுமார் 1700 ரூபாய் மட்டுமே. இருந்தாலும் கூட 20 வருடங்களுக்கு மேல் இதை குறித்து எதுவும் பேசாமல் தேவனுக்கென்று ஊழியம் செய்தார்கள். அவர்களுக்கு திருச்சபை கொடுத்த வீடு மிகவும் சிறிய வீடு. ஒரே ஒரு அறையை மாத்திரம் கொண்டிருந்தது. ஜெபிப்பதற்கு, வாசிப்பதற்கு, வேலை செய்வதற்கு எல்லாம் ஒரே இடத்திலிருந்து அவர்கள் ஊழியம் செய்தார்கள். திருச்சபையும் ஏழ்மையான சூழ்நிலை இருந்தது நிமித்தமாக அவர்கள் தங்கியிருந்த வீட்டு கதவுகளில் டின் ஷீட் அடிக்கப்பட்டிருந்தது. சிந்தித்து பார்ப்போம், குளிர் தேசம், டின் ஷீட் எப்படி இருந்திருக்கும். இருந்தாலும் தேவனுக்கென்று அர்ப்பணிப்புடன் ஊழியம் செய்தார்கள். இவருடைய கல்லறை பிரசங்கம் மிகவும் பிரசித்தி பெற்ற பிரசங்கம். வாரத்திற்கு சுமார் 17 பிரசங்கம் செய்தார். வார நாட்களில் 2 பிரசங்கங்களும், ஞாயிற்றுக்கிழமைகளில் 5 பிரசங்கங்களும் செய்தார். சிந்தித்து பார்ப்போம் தேவஜனங்களே, இந்த தேசத்திலே குளிர் அதிகமாக இருக்கும், அதிகமான மேடுகளும் பள்ளங்களும் இருக்கும். ஆனாலும் ஞாயிற்றுக்கிழமைகளில் 20 மைல்கள் நடந்து ஊழியம் செய்தார். இவர் ஊழியம் செய்த இடத்தில் சுமார் 150 மைல்கள் வட்டத்தில் வேறு எந்த ஊழியக்காரரும் அந்நாட்களில் இல்லை. ஆத்ம பாரத்தோடு ஜெபிக்கக்கூடிய நபராக இவர் காணப்பட்டார். ஒரு சமயம் ஒரே ஜெப குறிப்பிற்கு 13 முறை தொடர்ந்து ஜெபித்தார். இதை கண்ட உடன் ஊழியக்காரர் மிகவும் கோபப்பட்டார். ஏன் ஒரே ஜெப குறிப்பை குறித்து மறுபடியும் ஜெபிக்கிறீர்கள் என்று சொல்லி. ஆனால் அந்த நாளின் முடிவிலே அந்த ஜெப கூடுகையிலே 13 பாவிகள் மனம் திரும்பினார்கள். அப்பொழுது அந்த தேவ மனுஷனுக்கு புரிந்தது ஜெபத்தின் வல்லமை குறித்து. இவருடைய பிரசங்கத்தை கேட்ட தேவ ஜனங்கள் பிரசங்கத்தின் முடிவிலே ஆனந்த சத்தமிட்டனர். இதன் காரணமாக இஜனங்களுக்கு ஒரு பெயர் சூடப்பட்டது, வேல்ஸ் ஜம்பர்ஸ் என்று சொன்னார்கள். 1794 ஆண்டு வேல்ஸ் பகுதியிலே ஒரு திரள் கூட்டம் ஆயத்தப்படுத்தப்பட்டிருந்தது. ஆனால் பிரசங்கியார் அங்கே வரவில்லை. என்ன செய்வது? தேவஜனங்கள் எல்லோரும் சேர்ந்து அருகில் உள்ள ஒவ்வொரு ஊழியக்காரத்திலே அணுகி பார்த்தார்கள். ஒருவரும் இதற்கு ஒப்பு கொடுத்து வரவில்லை. ஆனால் ஒரு மனிதர் மாத்திரம் இதற்கு ஒப்பு கொடுத்தார். அவர்தான் கிறிஸ்துமஸ் ஈவென்ட்ஸ். ஆனால் ஜனங்கள் இவரை பார்த்தவுடன் பெரிய அபிப்பிராயம் ஒன்றும் பெறவில்லை. ஏனென்றால் ஒற்றை கண் உடையவர், உயர்ந்த மனிதர், எளிமையான உடைகள். ஆனாலும் கூட இவர் பிரசங்கிக்க ஆரம்பித்த உடனே தேவ ஜனங்கள் எல்லோரும் அவரை பார்த்து வியப்புடன் பார்த்தார்கள். கொலோசியர் 1 அதிகாரம் 21 ஒப்புரவாகுதலின் பிரசங்கத்தை அவர் செய்தார். அந்த நாளிலே அவர் பிரசங்கம் செய்து முடியும் பொழுது தேவ ஜனங்கள் எல்லோரும் ஆங்காங்கே மகிமை 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 என்று சொல்லி தேவனை மகிமைப்படுத்தினர். அது மாத்திரமல்ல, பாக்கியம் 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 என்று சொல்லியும் தேவனை மகிமைப்படுத்தினர். எப்படிப்பட்ட ஊழியம், எப்படிப்பட்ட ஒரு அர்ப்பணிப்பு! அவர் சொன்ன அறிக்கை, என்னுடைய 53 வருட ஊழியத்தில் நான் ஒரு நாள் கூட இயேசுவின் இரத்தம் பாத்திரத்தில் இல்லாமல் நான் ஊழியம் செய்தது இல்லை என்று சொன்னார். மற்றும் ஒரு அறிக்கை, இயேசு கிறிஸ்து இல்லாமல் நான் சிதைக்கப்பட்டவன், நான் ஒன்றும் இல்லை. ஆனால் கிறிஸ்து இயேசுக்குள்ளாக பரலோகமும் சமாதானமும் ரட்சிப்பும் என்று சொன்னார். 1826 ஆண்டு ஈவென்ட்ஸ் அவர்களுக்கு 60 வயது ஆனது. ஒரு சிறு கிராமத்தில் 2 வருடங்கள் ஊழியம் செய்தார். 150 புதிய ஆத்துமாக்களை சபைக்குள்ளாக சேர்த்தார். மற்றும் ஒரு இடத்தில் லவோதிக்கியா நிலையில் இருந்த சபை விசுவாசிகள் மனம் மாறினார்கள். அவர் ஊழியம் செய்த நாட்களில் 600 புதிய ஆத்துமாக்கள் சபைக்குள் வந்தார்கள். புதிய ஆலயங்களை கட்டுவது நிமித்தமாக திருச்சபைகள் கடன்களில் இருந்தது. அதற்கு நிதி தேவை இருக்கும்போதெல்லாம் கிறிஸ்துமஸ் ஈவென்ட்ஸ் அவர்கள் சுற்றுப்பயணம் மேற்கொண்டு நிதி திரட்டி வந்தார். அப்படிப்பட்ட ஒரு நிதி திரட்டுவதற்காக சென்ற பிரயாணம்தான் அவருடைய கடைசி ஊழிய பிரயாணமாக இருந்தது. 1838 ஆண்டு ஸ்வான்சிக்கு ஊழியத்திற்காக சென்றிருந்தார். அப்பொழுது அவர் அதிக ஊழியங்கள் செய்தார், பிரசங்கங்கள் செய்தார். அனுதினமும்
2 பிரசங்கங்களாவது செய்தார். அப்படிப்பட்ட ஒரு பிரசங்கத்தின் பொழுது இதுதான் என்னுடைய கடைசி பிரசங்கம் என்று சொல்லியே அவர் மேடைக்கு சென்றார். அதே போலதான் அந்த பிரசங்கம்தான் கடைசி பிரசங்கமாக இருந்தது. தேவனுக்கு பிரியமான பிள்ளைகளே, எப்படிப்பட்ட ஒரு ஊழியம், எப்படிப்பட்ட ஒரு அர்ப்பணிப்பு. பலவீனங்கள் இருந்தது, சுகவீனங்கள் இருந்தது, ஏழ்மை இருந்தது. ஆனால் இதன் மத்தியிலும் தேவனுக்காக, தேவனுடைய நாமம் மகிமைக்காக அவர் ஊழியம் செய்தார். அவர் செய்த கடைசி பிரசங்கம் கூட ஆத்துமாக்களை தேவனுடைய ராஜ்யத்திற்காக திருப்பியது. அப்படிப்பட்ட ஆசீர்வாதம் நமக்கும் தேவன் தர வல்லவராக இருக்கிறார். என்னோடு சேர்ந்து இணைந்து ஜெபிப்பீர்களா? கண்களை மூடி நாம் ஜெபம் செய்வோம். எங்களை அளவுக்கு அதிகமாய் நேசிக்கிற ஜீவனுள்ள தேவனே, கிறிஸ்துமஸ் ஈவென்ட்ஸ் அவருடைய வாழ்க்கையில நாங்கள் கற்றுக்கொள்கிறோம் ஊழியத்தின் அர்ப்பணிப்பை பற்றி. கிறிஸ்து இயேசுவானவர் எங்களுடைய வாழ்க்கையில் இருந்தால் நிச்சயம் அது பெரிய ஒரு ஆனந்தத்தையும் நித்தியத்தையும் கொடுக்கும் என்பதை குறித்து. அப்படியாக இந்த செய்திக்கு ஒப்பு கொடுத்தவர்களாக எங்களுடைய வாழ்க்கையிலும் ஊழியம் மூச்சாகட்டும், எங்களுடைய வாழ்க்கையாகட்டும். நித்தியத்திற்கென்று எங்களை ஆயத்தப்படுத்துங்கள். குமாரனாக இயேசு கிறிஸ்துவின் திருவருகையிலே நாங்களும் பரலோகத்துக்கு வர கிருபை தர வேண்டும் என்று கண்மணியும் மீட்பராக இருக்கிற இயேசுவின் நாமத்தில் ஜீவுல பரம்பிதாவே, ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. மாரநாதா. ஆமென்.